லாய்கா எஃப்எம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கும் நான் உங்கள் அன்பின் ஷஃப்கா நௌஃபல். சவுதி அரேபியாவில் மறுபடியும் சிலை வணக்கம் தலை தூக்கிவிட்டதா? லாத், மனாத், உஸ்ஸா என்ற நபிகளாரால் அளிக்கப்பட்ட சிலைகள் மறுபடியும் அரேபியாவில் வணங்கப்படுகிறதா? என்ன நடக்கிறது அரேபிய தீபகற்பத்தில்? மறுமையானது நாம் நினைத்து கூட பார்க்காத வேகத்தில் நம்மை நெருங்குகிறதா? நபிகளார் கூறியதைப் போல முஸ்லிம்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அசிங்கம் கொண்டாடப்படுகிறது, விபச்சாரம், ஓரினச்சேர்க்கை என்பன தலைவிரித்தாடுகிறது. நாளுக்கு நாள் நபிகளார் கூறிய முன்னறிவிப்புகள் நம் கண்களுக்கு முன் நிறைவேறுகின்றன. எந்தளவு எனில், நம்மை அறியாமலே நம்மை அதிர்ச்சியூட்டும் முன்னறிவிப்புகள் நம்மை தாண்டி செல்கின்றன. எந்தளவு நாம் மறுமையை நெருங்கிவிட்டோம். அதிலும் ஒரு பயங்கர முன்னறிவிப்பு சமகாலமாக நடக்கின்றது. பிரபல தாயும் இஸ்லாமிய அறிஞருமான ஷேக் உஸ்மான் அவர்கள் கூறுகிற ஒரு விடயம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறது. மறுமை நாளுக்கான அடையாளம் அல் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் சிவப்பு மாட்டை பற்றி எதுவும் இல்லை. நமக்கு அதை பற்றிய கவலையும் இல்லை. அது யூதர்களுடைய தீர்க்க தரிசனம். ஆனால் மக்கள் கவலைப்பட வேண்டிய ஏனைய அடையாளங்களை பார்க்கிறேன். ஆனால் யாரும் அதனை கவனிப்பதில்லை. எது போலெனில், உதாரணமாக ஒரு அடையாளம் அரேபிய தீபகற்பத்தில் லாத்தின் உஸ்ஸாவின் வணக்கம் நடைபெறுகிறது. அப்படியெனில் மிக குறைவான மக்கள் அரபு தீபகற்பத்தில் இதனை வணங்குகின்றனர். நபிகளார் சொன்னார்கள், மக்கள் மறுபடியும் லாத்தின் உஸ்ஸாவை வணங்கும் வரை மறுமை நாள் வராது. இந்த வீடியோவில் சகோதரர் உஸ்மான் கூறுவது போல உண்மையிலேயே அரேபிய தீபகற்பத்தில் சிலை வழிபாடு நடக்கிறதா? குறிப்பாக லாத்தன் உஸ்ஸாவின் வழிபாடு நடக்கிறதா? இதற்கு பதிலளிக்க முன் யார் இந்த லாத்தன் உஸ்ஸா என்பதை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்க முன் அரபிகள் சிலை வணங்குகளாகத்தான் இருந்தார்கள். அவர்கள் 360 சிலைகளை வணங்கினார்கள். அதில் பிரதான 3 லாத், மனாத், உஸ்ஸா என்பனவாகும். இந்த 3ம் அல்லாஹுடைய பெண் தெய்வங்கள் என கூறும் அளவு அவர்கள் சென்று விட்டார்கள். இந்த கூற்றுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனில் கடும் எச்சரிக்கை செய்கின்றான். ஆனால் நபிகளார் மக்காவை வெற்றி கொண்ட போது இந்த 360 சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள். இந்த 3ம் உட்பட ஷிர்கை, இரான் நிராகரிப்பை முற்றுமுழுதாக அளித்தார்கள். முதல் விடயம், இந்த நிகழ்வுகள் சம்பந்தமாக நபிகளார் 4 முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று நடந்தேறிவிட்டது. நம் கண்களுக்கு முன் நாம் கவனிக்காத வகையில் நடந்தேறிவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய சமூக கோத்திரங்கள் சிலை வணங்குபவர்களோடு இணைந்து சிலை வணங்கும் வரை மறுமை வராது. ஜாமிஉத் திர்மிதி 2219. மக்கள் லாத்தையும் உஸ்ஸாவையும் வணங்கும் வரை இரவும் பகலும் முடியாது. சஹீஹ் முஸ்லிம் 2907. இந்த 2 ஹதீஸ்களிலும் 4 முன்னறிவிப்புகள் உண்டு. ஒன்று, உலக முஸ்லிம்கள் சிலையை வணங்குவார்கள். குறிப்பாக அரேபிய தீபகற்பத்தில் மறுபடியும் சிலை வணக்கம் உருவாகும். இது நம் கண் முன்னாடியே தான் நடந்து கொண்டிருக்கிறது. பல முஸ்லிம்கள் சமூக ஒருமைப்பாடு, மத சகிப்புத்தன்மை என்ற பெயரில் பல கோயில்களில் கைகட்டி நிற்பதை பார்க்கின்றோம். இன்னும் சிலர் அறிந்தோ அறியாமலோ சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களாக நபிகளாரின் காலத்தில் முழுமையாக துடித்தெறியப்பட்ட சிலை வணக்கம் அரேபியாவில் சமகாலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மீள்வதை நாம் காணலாம். இதற்கு உதாரணமாக பல விடயங்களை குறிப்பிடலாம். அதில் ஒன்று, அரேபியாவில் வேலை தேடி மத்திய கிழக்கிற்கு வரும் இந்துக்கள். சவுதி அரேபியாவில் 7 லட்சத்துக்கு மேலும், அரபு அமீரகத்தில் 10 லட்சத்துக்கு மேலும் மக்கள் வாழ்கின்றனர். எனவே சிலை வணங்கும் இந்துக்கள் இன்னும் அவர்களின் வீடுகளில் சிலைகளை வணங்கி கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அரேபியாவில் முஸ்லிம்களிடத்திலும் எப்போதோ சிலை வணக்கம் திரும்பிவிட்டது. 2, முஸ்லிம்கள் சிலை வணங்குவாரோடு இணைவார்கள். இதற்கு மிக சிறந்த உதாரணம் மத்திய கிழக்கில் கட்டப்படும் கோயில்கள். குறிப்பாக மத்திய கிழக்கில் துபாய் அரசின் அனுமதியோடு பல கோயில்கள் கட்டப்படுவதை நாம் காண்கின்றோம். 3, லாத்தன் உஸ்ஸாவின் வணக்கம் அரேபியாவில் மறுபடியும் தலை தூக்கும். சமூக வலைத்தளங்களில் சவுதியை சேர்ந்த இளைஞர்கள் சவுதியில் சிலைகள் வைக்கப்பட வேண்டும் என கூறுகின்றனர். அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் சிலைகளை வைக்கச் சொல்வது இவைகளை வணங்க அல்ல. இவை அரேபியாவின் பிரதான சொத்துக்கள். இவை மறக்கப்பட வேண்டியது அல்ல, மியூசியத்தில் வைத்து பாதுகாக்கப்பட வேண்டியது. இது சவுதியின் தேசிய கலாச்சார அடையாளங்கள் என வாதிக்கிறார்கள். எனவே அரேபிய தீபகற்பத்தில் லாத் உஸ்ஸாவின் வளர்ச்சி ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது, இன்னும் வணங்கப்படவில்லை. ஆனால் நபிகளார் கூறினார்கள், லாத் உஸ்ஸாவின் வளர்ச்சி அரேபியாவில் மறுபடியும் நடைபெறும் என்று. லாத்தன் உஸ்ஸாவின் வணக்கம் அரேபியாவில் மறுபடியும் நடைபெறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் எதற்காக பாடுபட்டார்களோ அது மேலும் தலையோங்குகிறது என்பதை பார்க்கவே கவலையாக உள்ளது. இன்னும் நம்மை அறியாமல் எத்தனை மறுமைக்கான முன்னறிவிப்புகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை. இந்த முஸ்லிம் உம்மத் இன்னும் தூங்கிக் கொண்டு தான் இருக்கிறது.
எப்போது விழிக்குமோ, எப்போது மறுமைக்கு சம்பாதிக்குமோ தெரியவில்லை. மறுமையில் கைசேதப்பட்டவனாக நிற்கக்கூடாது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுவது போல மறுமையானது திடீரென வரக்கூடியதாகும். நபிகளார் முன்னறிவிப்பு செய்த ஒவ்வொன்றும் எப்படியும் நடந்தே தீரும். ஆனால் நான் இங்கு ஒரு விடயத்தை கூறிக்கொள்கிறேன். நாம் ஒரு விடயத்தை இன்டர்நெட்டிலோ சோசியல் மீடியாவிலோ பெற்றுக்கொள்ளும் போது அதன் ஆதாரத்தன்மையை, உறுதித்தன்மையை தெரியாமல் பகிரக்கூடாது. ஏனெனில் இஸ்லாத்தை பலவீனப்படுத்த வேண்டும், இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் பிளவுகளை உருவாக்க வேண்டும் என்று பல இறை மறுப்பார்கள் விரும்பி அதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதை நீங்கள் இணையத்தில் ஷேர் செய்த போதிலும் அதன் ஆதாரத்தன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே மறுமையானது நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நாம் அனைவரும் அதற்காக தயாராக வேண்டும். நபிகளார் கூறியதைப் போல மார்க்கத்தை படிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாக இருக்கிறது. எனவே மார்க்கத்தை நாமும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுத்து இறைவனின் திருப்தியை பெறுவோமாக. وما لنا ألا نتوكل على الله وقد هدانا سبلنا ولنصبرن على ما آذيتمونا وعلى الله فليتوكل المتوكلون.